நடராஜா ஜெயக்குமாரன், புற்றுநோய் வைத்திய நிபுணர், மகாரகம தேசிய புற்றுநோய் நிர்வாகம். இன்று நாம் இங்கு மார்பக புற்றுநோய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, குறிப்பாக அக்டோபர் மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் என்பதனால் ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோ அதாவது சுகாதார மேம்பாட்டு மையமானது இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியுள்ளது. இதற்கு கூப்பிட்டதற்கு முதற்கால் நன்றி. ஆகவே இந்த உலகளாவிய ரீதியில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக பெண்களில் மார்பக புற்றுநோய் உலகளாவிய ரீதியில் கூடுதலாக காணப்படுகிறது. அதே போலதான் இலங்கையிலும் மார்பக புற்றுநோய் பெண்களில் கூடுதலாக காணப்படுகிறது. இரண்டாவதாக தைராய்டு புற்றுநோய் காணப்படுகிறது. ஆகவே இந்த மார்பக புற்றுநோயானது ஒரு நாளைக்கு 15 பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. அதே நேரம் 3 பேர் மார்பக புற்றுநோய் காரணமாக இறக்கின்றார்கள் என்று எமது இலங்கை தேசிய புற்றுநோய் நிறுவனம், கட்டுப்பாட்டு நிறுவனம், நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராமின் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி, அந்த புற்றுநோய் தொடர்பான பதிவேடுகளின்படி இந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளது. ஆகவே நாங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒவ்வொரு 2 மணித்தியாலத்துக்கும் 1-2 துவக்கம் 3 புற்றுநோயாளர்கள் இனங்காணப்படுகிறார்கள் பெண்களில். அது இது ஒரு குறிப்பாக முக்கியமான ஒரு புற்றுநோயாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த புற்றுநோயை நாங்கள் ஆரம்பத்தில் இனம் கண்டால் நாங்கள் பூரணமான சுயமாக நாங்கள் குணமாக்க ரீதியான சிகிச்சையை வழங்க முடியும். நீங்கள் இந்த புற்றுநோயை வெல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த புற்றுநோய் யாரில் கூடுதலாக ஏற்படுகிறது? மார்பக புற்றுநோய் பெண்களில் தான் கூடுதலாக ஏற்படுகிறது. 99% பெண்களில். ஆண்களை பொறுத்தவரையில் 1% தான் ஏற்படுகிறது. அது 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் தான் கூட ஏற்படுகின்றது. மற்றும் இந்த பருமன் கூடிய, அதாவது உடற்பருமன் கூடிய பெண்களில், ஒபீஸான பெண்களில் கூடுதலாக காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கே ஈஸ்ட்ரோஜன் கூட வருகிறது. அதே போல இளம் வயதில் பூப்படைதல், அதாவது 12 வயதுக்கு முன்னர் பூப்படைதல் அல்லது 55 வயதுக்கு பின்னர் இந்த மெனோபாஸ் ஏற்படுபவர்களில் இந்த புற்றுநோய் கூடுதலாக காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் கூடுதலாக காணப்படுகிறது. மற்றும் இந்த மாதவிடாய் நின்ற பின்பு இந்த ஹோமோன் பாவிக்கிறது, போஸ்ட் மெனோபாசல் ஹோமோன் யூஸ், அதுவும் ஒரு இந்த புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணமாக ஏற்படுகிறது. அதிக கொழுப்பு பாவித்தல், புகைத்தல், மதுபானம் அருந்துதல், கதிர்வீச்சுக்கு உள்ளாதல், இவையெல்லாம் இந்த புற்றுநோயை கூடுதலாக ஏற்படுத்துவதற்கு காரணிகளாக இருக்கிறது. ஆகவே இந்த புற்றுநோயை என்னென்று நீங்கள் இனம் காண்பது, இதற்கான சிம்டம்ஸ் என்னென்று பார்த்தா, மார்பகங்கள் நோய் ஏற்படுதல் அல்லது மார்பகங்களில் ஒரு கட்டி உணரப்படுதல் அல்லது அந்த மார்பக முளைக்காம்பிலே இருந்து திரவங்கள் வெளியேறுதல் அல்லது ஏதாவது புண் மாதிரியான நிகழ்வுகள் இருத்தல் அல்லது அக்குள் பகுதியிலே ஏதாவது ஒரு கட்டிகள் ஏற்படுதல், இவையெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகிறது. அது இவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் இடத்து நீங்கள் வைத்தியரை நாடி அதற்கான பரிசோதனையை செய்ய வேண்டும்.
சிஸ்டம் வந்து அந்த அப்நார்மல் செல்ஸ் எல்லாத்தையும் உடனுக்குடன் அழித்து விடுகின்றது. ஆகவே இவை அழிக்கப்படாவிட்டால் எமது புற்றுநோய் ஏற்படும். அதனால் தான் இந்த இம்யூனோதெரபியும் இப்பொழுது பல புற்றுநோய்களுக்கு பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் தவிர பிந்திய நிலையில் நீங்கள் வருமிடத்தும் சிகிச்சை இல்லை என்று இல்லை. அதற்கு சொல்றது பலியேட்டிவ் கேர், அதாவது நோய் தணிப்பு சிகிச்சை. இது வந்து நீங்கள் சில வேளை உங்களுடைய லங்ஸை சுற்றி தண்ணி வந்திருக்கலாம், தண்ணி எடுக்கப்படுகின்றது. தண்ணி அதை வராமல் இருக்கிறதுக்கு அதற்கு ஒரு பவுடர் போட்டு அதை அடைக்கிறோம். மற்றபடி வேறு ஈரலகுகளுக்கு சென்றால் அவர்களுக்கு பசி இல்லாமல் தண்ணி ஏற்படும், நோய் ஏற்படும். மற்றது வேறும் போன்ஸுக்கு எலும்புகளுக்கு சென்றால் அவர்களுக்கு நோய் ஏற்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த புற்றுநோய்
நோய்க்கான பகுதிகளுக்கு நாங்கள் கதிர்வீச்சு சிகிச்சையோ அல்லது நோய் தணிப்பு சிகிச்சையோ செய்வதன் மூலம் உங்களுக்கு நோயின்றி அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃபோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நீங்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் தயவு செய்து இவ்வாறான ஒரு குணங்குறிகள் ஏற்பட்டால் அரசு வைத்தியசாலைகளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சென்று நீங்கள் சிகிச்சையை பெறுங்கள். இதை விடுத்து நீங்கள் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் அங்கு நீங்கள் பின்னர் முக்கிய நிலையில் தான் திரும்பி வருகிறீர்கள். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம், ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சென்று அவர்கள் வரும்பொழுது அந்த புற்றுநோய் மார்பகங்களில் உள்ள புண்களின் ஊடாக மெகட் புழுக்கள் கூட வரக்கூடிய நிலையில் அவர்கள் வருவார்கள். ஆகவே அவ்வாறு நீங்கள் காலம் தாழ்த்தாது சகல மாகாணத்திலும் புற்றுநோய் சிகிச்சை நிலையம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை 9 ப்ராவின்ஸஸ், ஒவ்வொரு ப்ராவின்ஸிலையும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறது. உதாரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை இருக்கிறது. கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு புற்றுநோய் வைத்தியசாலை இருக்கிறது. வட மேல் மாகாணத்தில் அனுராதபுரம் புற்றுநோய் வைத்தியசாலை இருக்கிறது. கொழும்பு பகுதியில் மாரகமா புற்றுநோய் வைத்தியசாலை, காலி புற்றுநோய் வைத்தியசாலை மற்றும் பதுளை, இவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலையும் தரமான ஒரு புற்றுநோய் வைத்தியசாலை கதிர்வீச்சு சிகிச்சையுடன் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது அதுக்கு பக்கத்திலே இருக்கிற புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு சிறந்த புற்றுநோய் வைத்தியசாலை என்பதை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அங்கே சென்று சிகிச்சையை பெற முன்னுக்கு வர வேண்டும். அதை விடுத்து எல்லோரும் கொழும்பு அல்லது மகாரகமாக்கு வருமிடத்து இங்கு புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கூடுகிறது. அதாவது எங்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சைக்கு இப்பொழுது 3.5 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட், எங்களுடைய 3.5 months வெயிட்டிங் லிஸ்ட் இங்கே மாரகமா புற்றுநோய் வைத்தியசாலை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் 1 கிழமை தான் வெயிட்டிங் லிஸ்ட், மட்டக்களப்பில் 1 கிழமை தான் வெயிட்டிங் லிஸ்ட். ஆகவே இவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுது அந்தந்த இடங்களிலே நீங்கள் கதிர்வீச்சு சிகிச்சையை பெறக்கூடியதாக இருக்கும். சகல புற்றுநோய் வைத்தியசாலையும் ஒரே வகையான வசதிகளைத்தான் கொண்டிருக்கின்றது என்பதை உங்கள் மனதில் உன்னிப்பாக சிரமமாக வைத்திருந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்தந்த வைத்தியசாலை, உதாரணமாக பாடசாலையை பொறுத்தவரையும் சொல்வார்கள், கிட்ட உள்ள பாடசாலை தான் சிறந்த பாடசாலை என்ற ஒரு சிஸ்டம் வந்தது. லங்கம பாசலமா சொந்த பாசலை தட் சேம் கன்செப்ட் கிட்ட உள்ள வைத்தியசாலைக்கு நீங்கள் செல்லுமிடத்து நீங்கள் கஷ்டப்படாமல், ஏனென்றால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மெலிவடைந்தவர்கள் கூடிய தூரம் பயணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆகவே அண்மையில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று உங்கள் சிகிச்சையை திறம்பட செய்யக்கூடிய நிலையில் இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அதை நீங்கள் உங்கள் மனதில் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகவே நான் இந்த புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை இந்த ஐப்பசி மாதத்து புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்துக்கு முன்னோடியாக எங்களுடைய சுகாதார மேம்பாட்டு கழகத்தில் அனுசரணையுடன் வழங்கியுள்ளேன். இதை நீங்கள் இன்னும் இந்த புற்றுநோய் சம்பந்தமாக பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். ஆகவே இவற்றை கவனித்து நீங்கள் உங்கள் வெட்கப்படாமல் புற்றுநோயை ஆரம்பத்திலே இனம் காண வேண்டும், சுயமார்பு பரிசோதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வைத்தியரை நாட வேண்டும். நாடி ஆரம்பத்தில் இனங்கண்டு எங்களுடன் ஒத்துழைத்து உங்களுடைய புற்றுநோயை நீங்கள் வெல்லுங்கள். அதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.